உங்களோட விதியை உங்களால் மாற்ற முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ரைட், இந்த வாரத்தோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஏற்கனவே கேட்டிருந்தல, உங்களோட விதியை உங்களால் மாற்ற முடியுமா? அதுக்கு என்னோட ஸ்டாண்ட் முடியும் கூட சொல்லியிருந்தேனே. எஸ், முடியும். எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நம்மளோட எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் இந்த டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் அதை தான் நம்ம விதின்னு அடிக்கடி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த விதி ஆஃபன் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ்னால தான் அதோட விளைவாக அமையுது. ஸோ புரிஞ்சுங்க, நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம விதி அமையும். ஸோ ரெண்டும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் மேபி. ஸோ இன்னும் உங்களுக்கு புரியலன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு, நான் இந்த ஒரு ஸ்கூலில் படித்தேன், இந்த ஒரு வேலைக்கு போனேன், அதனால் என் வாழ்க்கை இப்படி அமைஞ்சது, அதுதான் என் விதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு யார் ஆசைப்பட்டா? இந்த ஒரு வேலைக்கு போகணும்னு யார் ஆசைப்பட்டா? யார் முடிவு எடுத்தா? ஆசைப்பட்டான்னு கூட சொல்ல முடியாது, யாரும் முடிவு எடுத்தா? அஃப்கோர்ஸ் நீங்கள் தான். ஸோ நீங்கள் இந்த முடிவுகள் எடுத்ததுனால தான் உங்கள் வாழ்க்கை அப்படி அமைஞ்சது. ரைட், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களோட டெசிஷன்ஸும் உங்களோட டெஸ்டினியும் ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இது இருக்கனால தான் இது வருது. ரைட், இப்போ இந்த டெசிஷன்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பவுமே நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோன்னா அது முழுக்க பர்சனலைஸ்டு ஒன்றா தான் இருக்கும். புரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிம்பிள். ஸோ எந்த ஒரு டெசிஷனுமே நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் அந்த ஒரு டெசிஷனை நீங்கள் எடுப்பீங்க. சத்தியமாக புரியல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாட்டு பாடுறது உங்களுக்கு பிடிக்கிறதுனால நீங்கள் நான் ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு போக போகிறேன், அதுலேருந்து நான் சிங்கராக போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இங்கே நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், உங்களோட பிலீஃப்ஸ் என்னென்னா நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்க அப்படின்னு நினைக்கிறது தான். செகண்ட், உங்களோட டெசிஷன் என்னென்னா நான் ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிறது. ஸோ அண்ட் தென் உங்களோட டெஸ்டினி எப்படி போகும்னா நீங்கள் ஒரு சிங்கர் ஆவீங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா, உங்களோட டெஸ்டினி, உங்களோட டெசிஷன், அதுக்கு முன்னாடி உங்களோட பிலீவ்ஸ்னா உங்களோட நம்பிக்கைகள். இது முடியும், அது முடியாது அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் நிறையா சொல்லி வச்சிருப்பீங்கல்ல, அதுதான். ரைட்டு, ஓரளவுக்கு நீ சொல்றது புரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கேயே இருங்க, இன்னொரு கண்டென்ட்டையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ இது மாதிரி நான் இப்படி ஆகணும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது ஒரு ட்ராக். அதுவே இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு உங்களோட பிலீஃப்ஸ், அதாவது உங்கள் நம்பிக்கைகள் என்னால் முடியாது அப்படின்னு இருந்தால் உங்களோட டெசிஷன் என்னாகும், உங்களோட டெஸ்டினி என்னாகும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிலீஃப்ஸ், அதாவது நம்பிக்கைகள் தப்பான திசையில் போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அதாவது உங்களோட பிலீஃப்ஸ் பெரும்பாலும் எப்படி அமையும்னா, நீங்க உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிறீங்களோ அப்படிதான் அது அமையும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு மந்த்ரான்னு வச்சுங்களேன். ஸோ அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க உங்ககிட்ட என்ன மந்த்ரா சொல்றீங்களோ அதுல இருந்து தான் உங்களோட பிலீஃப்ஸ், நம்பிக்கைகள் மாறுமா. ஸோ அந்த நம்பிக்கைகள் மாறதுனால தான் அந்த சோ கால் டெசிஷன்ஸ், டெஸ்டினி எல்லாமே மாறுது. ரைட், இந்த ஒரு மந்த்ரா இருக்குல்ல, இந்த ஒரு மந்த்ரா டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். அதாவது நீங்க பாசிட்டிவா சொன்னா பாசிட்டிவா நடக்கும், நெகட்டிவா சொன்னா நெகட்டிவா நடக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்க யாரும் நெகட்டிவா சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தென் அந்த நம்பிக்கையில நம்ம இன்னும் எப்படி அந்த பிலீஃப்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். ஸோ என்னோட ஒன் அண்ட் ஒன்லி டிப் அப்படின்னு எதோ சொல்லுவேன்னா, யூ ஹாவ் டு சே இட் எவ்ரி டே. மந்த்ரான்னு சொல்லிட்டேன்ல, டெய்லிக்கும் நம்ம ப்ரே பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி இதை டெய்லிக்கும் நீங்கள் உச்சரிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காம்போனன்ட் என்னென்னா என்னோட வால் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்தே பின்னாடி இப்படி தான் இருக்குது. பட் அப்பப்போ போஸ்டர்ஸ் மாறும். ஸோ நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இல்லையான்னு தெரில. ரைட், இந்த ஒரு வால் போர்டு என்னோட மந்த்ராவை எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சிம்பிள். இந்த ஒரு மந்த்ரா வந்து டெய்லிக்கும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ டெய்லிக்கும் சொல்லணும்னா அதை டெய்லிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பார்க்கணும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். ஸோ அதை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம அந்த மந்த்ராவை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்து மேபி என்ன மாதிரி நீங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற வால்பேப்பரில் வந்து வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் டெய்லிக்கும் அதை நீங்கள் பார்க்கணும், அதை வந்து உங்கள் வாயால் நீங்கள் உச்சரிக்கணும். இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ரைட்டு, மந்த்ரான்னு சொல்லிட்டேன், போஸ்ட் ஓட்டணும்னு சொல்லிட்டேன், எந்த மாதிரி போஸ்டராக நான் ஓட்டுவேன், இல்லைன்னா எந்த மாதிரி வால்பேப்பராக நான் செட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்ககிட்ட கேட்டுங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன், அதாவது இந்த ஒரு டைமிங்கில் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஒரு மாற்றத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு போஸ்டர் உங்கள் மனசுக்கு தோணுதோ, அப்படி இல்லைன்னா கூகுளில் ரேண்டம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு போஸ்டரை வந்து எடுத்து மாட்டி வைங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் வந்து அடிக்கடி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருந்தேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனை வந்து நம்ம ஏதாவது பண்ணி வந்து நம்ம கம்மி பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து ஆப்போசிட் என்னென்னா நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனாலேயே வந்து இங்கே போட்டுருக்கேன் பாருங்கள், ஸ்டே ஃபோக்கஸ், ஸ்டே ஹம்பிள் அப்படின்னு எனக்கு பிடிச்ச ஒரு ரேண்டமான ஒரு பிக்சரை வந்து பிரிண்ட் பண்ணி நான் ஒட்டி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் கூகுளில் வந்து நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் கன்ஃபார்ம் ஆன்சர் இருக்கும். ஸோ உங்களோட சுச்சுவேஷனை மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு போஸ்டரை போய் தேடுங்க, பிரிண்ட் அவுட் எடுங்க, ஒட்டி வைங்க. அப்படி இல்லாட்டினா வால்பேப்பரில் மாற்றி வச்சுக்கோங்க. ரைட், அட்டென்ஷன் ப்ளீஸ். ஸோ இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்னன்னா, நீ பேசுறதுலாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஒரு போஸ்டர் ஓட்டினா ஒரு பிலீவ்ஸ் மாறுமா? பிலீவ்ஸ் மாறினா டெசிஷன் மாறுமா? டெசிஷன் மாறினா டெஸ்டினி மாறுமா? நான் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனாலேயே வந்து நான் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸும் எனக்கு கிடைக்கல. அதாவது இதுக்கு முன்னாடி இதை சார்ந்து ஏதாவது ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கலான்னு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நம்ம வந்து ஏன் இதை நம்ம மேலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் தென் அதன் விளைவாக தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது பாசிட்டிவான எஃபெக்ட் தெரியணும்னா ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரிமெம்பர், உங்களோட மந்த்ரா உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட பிலீஃப்ஸ் உங்களோட டெசிஷன்ஸ், உங்களோட டெசிஷன்ஸ் உங்களோட டெஸ்டினி. ஸோ மீண்டும் அடுத்த ஃப்ரைடே உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் தோழன் விக்னேஷ் ஃப்ரம் த Keep It to Mastery சேனல். Have fun. Take care.